பசியாற்றும் திட்டத்தினுடைய பணிகள் இன்னைக்கு 100 பேருக்கு மட்டன் பிரியாணி கத்திரிக்காய் தால்ச்சாவோட சுத்தி பார்க்கலாம். மதினாவுடைய இருப்பிடங்கள், இங்க வாழக்கூடிய மக்களினுடைய கட்டிடங்கள், மாஷா அல்லாஹ் நள்ளிரவு பொழுதில் கூட இவ்வளவு வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். எந்த நேரம் எந்த பொழுதாக இருந்தாலும் இரவு நள்ளிரவு 1 மணி 2 மணி 3 மணி மக்காவும் மதினாவும் வெளிச்சமாகவே இருக்கு, எந்த பயமும் இல்லாமல். சுப்ஹானல்லாஹ். இங்கே இருந்து இன்னைக்கு மதினாவில் பசியாற்றும் திட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், அவங்க டீமா சேர்ந்து அவங்க வீட்டுல இதை சமைச்சு கொடுத்து மாஷா அல்லாஹ் அதை பொறுப்பெடுத்து செஞ்சாங்க. எங்க போகணும், எந்த கடையில என்ன வாங்கணும், என்ன செய்யணும், யாரை கூப்பிடணும், எப்படி சமைக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனா தொடர்ந்து பல வருஷமாக இந்த பசியாற்றும் திட்டத்தின் வேலையை அவர்கள் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர், சகோதரி, அவங்க குடும்பம் எல்லாருக்காகவும் நான் துவா செய்றேன். சகோதரி பர்வீன் அவங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க இங்கிருந்து மதினாவிலிருந்து இந்த பசியாற்றும் திட்டத்தின் பணியை தலைமையேற்று மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் சகோதரி பர்வீன் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய ஹலாலான துவாக்களை வல்ல ரஹ்மான் உடனடியாக நிறைவேற்ற கோரியும் நம்ம இங்கிருந்து துவா செய்கிறோம். மதினாவில் இந்த பணிகள் இவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு நடந்ததுல சகோதரி பர்வீன் மற்றும் அவங்களுடைய கணவர், இன்னைக்கு நம்முடைய ஷெஃப், அவங்க வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தரும் காரணம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்காகவும் நிறைய துவா செய்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் நம்முடைய பசியாற்றும் திட்டம் செயல்படுதுங்கிறதுல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கு மதீனாவில் பசியாற்றும் திட்டம் நாம் நியத்து வச்சு இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு உணவு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய ஃபாத்திமா சபரிமாலா யூடியூப் சேனல், ஃபாத்திமா சபரிமாலா ஃபேஸ்புக் பேஜ் இவற்றின் பொருட்டு அதில் பயணித்து கொண்டிருக்கிற எல்லாருடைய பணிகள், அதனுடைய வெற்றி, எல்லா விடயங்களுக்காகவும் இன்னைக்கு இந்த உணவு சமைக்கக்கூடிய பணியை நம்ம செய்யணும்னு நினைச்சோம். மாஷா அல்லாஹ். எண்ணெயும் நெய்யும் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சு வெங்காயம் போட்டு, அது பிறகு இந்த அடுப்பும் இன்னைக்கு இங்கே வாங்கியிருக்க பாத்திரமும் புதுசு. 300 ரியால் கொடுத்து நிறைய அளவில் உணவு சமைக்கணுங்கிறதுக்காகவே மதீனாவில் இருக்கக்கூடிய டீம் புதிய பாத்திரத்தை வாங்கியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு 2 ஸ்பெஷல் மாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. சுபஹானல்லாஹ். அவங்க திடீர்னு வந்திருந்தது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ், அதோட பெரிய பேருதவி, அதோட அல்லாஹ்வினுடைய நேரடி உதவி அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியாகவும் பார்த்தேன். ஏற்கனவே நம்முடைய சகோதரர் சையத் மீரானவங்க இங்கே மதீனாவில் தொடர்ந்து பணிகளை சமைக்கக்கூடிய, ஹாஜிகளுக்கு உணவளிக்கக்கூடிய பணிகளை பல வருடங்களாக செய்து கொண்டிருக்காங்க. 3ஆவதாக அவர்களும் இந்த உணவு சமைக்கும் பணியில 3 ஷெஃபும் சேர்ந்து இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அவ்வளவு பிரமாதமாக கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவு அற்புதமா இருந்தது. A1 டேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. இப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு புதினாவை ஆஞ்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய நாட்டு புதினா மாதிரி ரொம்ப சின்ன சின்ன இலை, அதை ஆஞ்சு எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. இதுக்கிடையில கத்திரிக்காய் அந்த தொக்கை முழுதும் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மட்டன் போட்டு அரிசி ஒரு பக்குவமா எடுத்து வச்சு பிறகு போட்டு தம் வச்சு இறக்குனதுல மாஷா அல்லாஹ் 100% பெர்ஃபெக்ட் மட்டன் பிரியாணி அப்படிங்கறத சாப்பிட்ட எல்லாருமே ரிசல்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டேஸ்ட்ல. பொதுவா பாஸ்மதி ரைஸ் அவ்வளவு நான் விரும்புறது இல்லை, ஆனா அருமையான சுவை. மட்டன் அவ்வளோ அருமையா வெந்திருந்துச்சு. சில இடத்துல சவச்சவன் இருக்கும், அப்படிலாம் இல்லாம அவ்வளோ பெர்ஃபெக்ட் பிரியாணி. மாஷா அல்லாஹ். இதை தேவையுடையவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா பேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சகோதரர் கடைசியா சட்டியை ஃபுல்லா வலிச்சு கிளீன் பண்ணி, எப்பயுமே இந்த மன நிறைவு அப்படிங்கிறது பாத்திரத்தை கிளியர் பண்ணும்போது, அதனால சட்டிலே போட்டு பரட்டுறது அப்படிங்கிறது நாங்கள் ஒரு ஃபார்முலாவே வச்சிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். கவர்ல தனித்தனியாக சாப்பாடு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் தனித்தனியா பேக் பண்ணி வெளியே எடுத்துக்கொண்டு கிளம்பியாச்சு. கதவுல கூட ஒரு பார்சலை மாட்டி விட்டுட்டு பக்கத்துல ஒரு சகோதரர்கிட்ட, நாங்க வெளியே கிளம்புறோம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக, நீங்க வீட்டு வாசல்ல சாப்பாடு உங்களுக்காக வச்சுட்டு போயிருக்கோம், நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து உணவு தேவையுடையவங்களா இருக்காங்களே, இவங்களுக்கு இதை கொடுத்துடணுமே அப்படிங்கிற பரிதவிப்போட நிலா காய்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலவினுடைய மதீனத்து வெளிச்சத்துல ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நியத்தோட நம்ம டீம் கிளம்பணும். மாஷா அல்லாஹ். கார்ல சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு யார் யார் இதை பெறுவதற்கு தயாராக இருக்காங்க, யாருக்கெல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்க போறோம், யா அல்லாஹ் உண்மையான பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு, தேவையுடையவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த நல்ல ருசியான உணவு போய் சேரணுங்கிற நியத்தோட கார்ல கிளம்பி போனோம். மாஷா அல்லாஹ். மதீனால ஒவ்வொரு இடங்களுமே நமக்கு எத்தனையோ படிப்பினைகளையும் நினைவலைகளையும் தந்து கொண்டே இருக்கு. கொண்டு போய் நிப்பாட்டின இடம் ரொம்ப ஆச்சரியமான இடம். இவங்கெல்லாம் அகதிகளாக இந்த பகுதிகளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள்ல கொண்டு போய் நிப்பாட்டணும். அந்த நேரத்திலையும் கூட பசியோடு இருந்த மக்களை சந்திக்க முடிஞ்சது. அவங்க உணவை பெற்றுக்கொண்ட விதம், அந்த பரபரப்பு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு உணவு தேவை இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. தேசம் எல்லை கடந்து எப்படி வந்தாலும் பசி என்பது மனிதனுக்கு எத்தனை 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 பரபரப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத
கண்ணு முன்னாடி பார்த்தோம். சகோதரிகளுக்கு கொடுத்ததுல மாஷா அல்லாஹ் பெரிய சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். எடுக்க எடுக்க வந்து கொண்டிருக்கக்கூடிய உணவாக இறைவன் பரக்கத் நிறைந்த ஒன்றாக இன்றைய பொழுது ஆக்கி தந்தான். அந்த மக்கள்லாம் அந்த வீதிகள்லயே இருக்கிறாங்க, அங்கேயே தூங்குவாங்க போல, அங்கேயே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஒருத்தவங்க எந்திரிக்க முடியாம படுத்திருக்கிறாங்க. இந்த மக்களிடத்துல இந்த உணவை கொண்டு போய் சேர்த்ததும் அவங்க ஆசையா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இது எப்படி இருக்கு, என்ன சுவையில இருக்கு அப்படின்னு அவங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த விஷயங்களை பார்க்கும்போது அந்த மனசுல ஏதோ ஒண்ணு செஞ்சுச்சு. இவங்களுக்கெல்லாம் எல்லா நேரமும் எல்லா பொழுதுகள்லையும் உணவு என்பது எப்படி வசப்படும் அப்படின்னு அங்கிருந்து அந்த ஏரியால இந்த குப்பூஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொட்டிகள், வெளியே வந்து வீணாக போடுற ரொட்டிகளை எடுத்து அதை காய வச்சு அதை மாட்டுக்கு தீனியாக கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற பகுதியாக அந்த பகுதி இருக்குது. அங்க அந்த காய வச்ச ரொட்டி துண்டுகளை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீணாக போகிற உணவை கூட எடுத்து சேகரித்து காய வைத்து அப்படிங்கிற வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு அருமையான உணவை நம்ம துவாக்களோட, நிறைய துவாக்களோட சமைச்சு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இவர்களிடத்துல உணவை சேகரிச்சுட்டு ஹரத்தோட வெளிச்சம், அந்த மினார், எப்பவுமே மினார்கள் நமக்கு உயர்ந்த தத்துவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன். அந்த ஹரம் அதனுடைய வெளிச்சத்தை கடந்தபடி நிறைய துவாக்களோட, எத்தனை மாட மாளிகைகள் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டங்கள் இருந்தாலும் மனிதன் பசி என்று வந்துவிட்டால் அந்த பசி நேரத்தில் அவனுக்கு தேவையான உணவு, சுபஹானல்லாஹ், இந்த உஹது மலையினுடைய வெளிச்சத்துக்கு நடுவுல பயணப்பட்டு இந்த மக்களை தேடி தேடி கொண்டு போய் உணவு கொடுத்ததுலதான் எத்தனை பரவசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் இந்த உஹது ஹரமோட வெளிச்சம், ரசூலா இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நீ தந்தாயே அப்படிங்கிறது நிறைய நன்றி உணர்வோடு உள்ளம் நெகிழ நெகிழ இந்த இரவு பயணப்பட்டு இந்த மக்களை சந்திச்சு கொடுத்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு உணவு தேவை இருக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுத்தாதான் இன்றைய பொழுதினுடைய சிறப்பாக இருந்தது. ஒருத்தர் கார் தொடச்சு கொண்டு இருந்தாரு. ரொம்ப தூரத்துல இருந்து காரை நிப்பாட்டிட்டு அதுக்கு நடுவுல வந்து சின்ன கடை போட்டிருக்கிற தூண்ல சாஞ்சு உட்கார்ந்துருந்த ஒரு பெண்மணிக்கு உணவு கொடுத்துட்டு அந்த கார் தொடச்சு கொண்டு இருந்தாரு. அவர்கிட்ட கொண்டு போய் அந்த உணவு கொடுக்கணும்னு அவரை தேடி கொண்டு போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் உணவை சேர்க்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்பது இறைவன் தரக்கூடிய ஒன் ஆஃப் த விட்னஸ். நான் உன்னை பாதுகாக்க விரும்புகிறேன் என்பதற்கு காரணம் என்னன்னா, நல்லோர்கள் நல்லோர்களோடு இருப்பார்கள், நம் உணர்வில் நம்மை சுற்றியவர்கள் இருப்பார்கள், ஏழைகளுக்கு அவர்கள் தொடர்ந்து உணவு கொடுப்பார்கள். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. யார் மீது கொண்ட பாசத்தினால்? அல்லாஹ்வின் மீது கொண்ட பாசத்தினால். இது திருக்குரானை நம்பிய கூட்டம் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் நமக்கெல்லாம் தலைவர் சையத். சையத் என்ற சொல்லுக்கு தலைவர் என்று பொருள். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு, இந்த உம்மத்துகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த மதீனாவில் அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகமாக இருந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த பணியை இன்றைய பொழுது இங்க செஞ்சோம் அப்படிங்கிறதுல சையதினா முஹம்மத் அப்படின்னு நினைச்சு அவ்வளவு மனம் குளிர்ந்து இந்த இடத்துல இருந்து அந்த பணியை நிறைவு செஞ்சோம். பார்க்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் சுபஹானல்லாஹ், உஹது போருக்கு போறதுக்கு முன்னாடி நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவச உடை தரித்து இங்கு வந்து தொழுது கொஞ்சம் ஓய்வெடுத்து பிறகு போருக்கு சென்றார்கள் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க அந்த இடத்துல இருந்து இந்த பசியாற்றும் திட்டத்தினுடைய 100 பேருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பணிகளை நிறைவு செய்தோம். சுபஹானல்லாஹ்.